ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயகிரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசைங்கன் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் சித்திர மாதத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால், மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் 3 கிரகங்கள், அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம். அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்பொழுது, அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் முதல் மாதமான, அதாவது சித்திரை அப்படின்றது வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது. தலை, அதாவது மேஷ ராசி தலை பாகமாகவும், இது மீன ராசி கால் பாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷ ராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது, சூரிய பகவான் வரும்போது அதை அந்த மாதம் பிறக்கிறது, அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம். இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2024 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி 6/5/2024 புதனுடைய மாற்றம், அதாவது அவரும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி. இதை தவிர பார்த்தோம்னா 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சியாகுது இந்த மாதத்தில். அது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, சித்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது இந்த மாதத்தில் 23/4/2023 அன்றைக்கி வருது. அன்றைக்கே வாஸ்து நாட் கார்த்தால 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9 மணி 34 நிமிஷம் வரலும் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் 1.5 மணி நேரம். இதை 5 பாகமாக பிரிச்சுக்கிறார். 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 பாகமாக பிரித்து கொண்டதன் போக, அவர் கண் விழிக்கும் நேரம், கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது, குளிக்கிறது, அதாவது ஸ்நானம் பண்ணுறது, அதற்கு பிறகு கடவுளுக்கு பூஜை பண்ணுவது, அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது, அதாவது போஜனம், அதற்கு பிறகு இந்த தாம்பூலம். இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி, போஜனம் பண்ணும் நேரத்திலையும் எந்த ஒரு ரிக்வஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும். அதாவது கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது, அதை தவிர புது கிரகப்பிரவேசம், வீடு, இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறது, புது மனை புகுவிழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும், அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும், அந்த வீடு கட்டுதல், வீடு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம். அந்த கடைசி 36 நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது. இதை தவிர பார்த்தோன்னா 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தடையானால் சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும். பொதுவாகவே பார்த்தோன்னா 12ஆம் தேதியே வாழ்ந்து உற்சவம் ஆரம்பிச்சிடும். 12/4 21/4/2024 வரணும் உண்டான நாட்கள் இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும், ரோகிணி 2ஆம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3 4, கிருத்திகை 4 பாதம், ரோகிணி 2 பாதம். இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம், அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை. அதாவது கல்யாணம், காது குத்தல், அதாவது எல்லா விதமான
எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அக்ஷய திருத்தியை வருது. அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை 3ஆம் நாள், அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசை சித்திரை அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது. நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டால் துவரம்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்று கருதப்படுகிறது. இதை தவிர முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனகாரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய 1 மடங்கு, ஒரு தரம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனா 12ஆம் தேதி, அதாவது 12/5/2024 சித்திரை மாதத்தில், சித்திரை மாதத்து திருவாதிரை ராமானுஜனுடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. இது ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைலில் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, சந்தி அப்படின்றது லக்ன சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி, பாத சந்தி, இது எல்லாம் பார்த்தே ஆகணும். ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா 2ஆம் பாதம் 3ஆம், அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் இதுவும் இருந்ததே. ஆனால் ராசி மாறி போயிடும். அதற்கு ஏற்றாறு போல் உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும். சில நேரத்தில் அது சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும். அதை அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிச்சிருக்கேன். அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சிட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதை தவிர எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தடையானால் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மூமெண்ட்டை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 1ஆம் தேதி வரலும் ராசிநாதனே அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உச்சம் பெற்ற சூரிய பகவான் பட்டுன்னு எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் அதாவது 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வரார். 2/9க்கு அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வரார். அது 22ஆம் தேதி அன்றைக்கி வரார். இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வரைகிறதுனால, அதாவது தனக்காரகன் தனஸ்தான அதிபதியும் 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால பணம் வரவிருக்கும், பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாகிரதையாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ராசியிலேயே நீச்சம் பெற்றிருந்து அவர் 6ஆம் தேதி 6/5/2024 அன்னைக்கு மாறி 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டம் வரலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீச்ச பங்கம் மாறுறதுனால உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுறது நல்லது. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு ரிட்டர்ன்ஸ் அதுக்கு வரலையேன்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும்
ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கிறதும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம், புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போகிறார் 1/5/2024. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி 3க்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவர் மறைந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய அதாவது நட்பு இல்லாத எதிரியின் வீட்டில் போய் அவர் அமர்ந்திருக்கார் குரு பகவான். அதனால் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார். புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது. புதிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா அங்கே சிறு சிறு பிரச்சனைகள் மூலியமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாதிக்கப்படும். அதாவது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தொழில் அதாவது வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றம் கிடைக்கும். அதாவது வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அதாவது மேலதிகாரிகள் மூலமாக பாராட்டப்படுவீர்கள். அதை தவிர உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான பிரம்மாண்டமான திங்கிங் அதிகமாக ஓடும். மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு 7-8 வியாபாரங்களை எடுத்து பண்ணி அதில் எது நிறைய வரும், பணம் வரும்ன்ற பார்க்கக்கூடிய மனநிலை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்லபடியான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறதும் சூரியனோட சம்பந்தப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் மட்டும் சற்று கவனம் தேவை. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். இருந்தாலும் நல்லபடியாகவே இருக்கும். சூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7.5 சனி வேறு இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் நல்ல அபரிமிதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர சொந்த தொழில் செய்பவர்கள் நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தங்கம் வச்சு முதலீடு செய்து பண்ணுறவங்க, அதாவது தங்கம் வியாபாரிகள், தங்க ஆசாரிகள், அதாவது நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், அதை தவிர டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அந்த தொழிலில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் கடல் வாழ் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு இந்த தங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. ப்ரொஃபஸர்ஸு, இந்த எஜுகேஷன் அப்ளிகேஷன் விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது 23ஆம் தேதி 23/4/2024 25/4/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுங்க. 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அபிஷேகத்தை கொடுத்துட்டு நீங்கள் வேலையை செய்யுங்க. நல்லபடியாக தடங்கல்கள் வராமல் இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரத்தையும் தானம் கொடுத்துட்டு வர்றதும், முல்லைப்பூ ஒரு 2 முழம் 4 முழம் வாங்கி கொடுக்கறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.